கிழக்கில் அரசமனமாகிறது என்று எங்கள் அண்ணன் அன்றைக்கு சொன்னான். ஆகவே சுடுகாட்டில் கூட சமுதர்வம் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கான ஈமச்சடங்குக்கும் இறுதி ஊர்வலத்திற்குமான செலவு இன்றைக்கு அரசின் கணக்குப்படி 16 லட்சம். ஆகவே இடுவார் கரம் பார்த்து இல்லை என்பார் முகம் பார்த்து. பகலில் செத்தால் பாடை வாங்க வழி இல்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழியில்லை என்று வாழுகிற நாட்டில், ஏழைகள் வாழுகிற நாட்டில் சுடுகாட்டில் கூட சமுதர்மம் இல்லை. 6000 ஏக்கர் உள்ளவனுக்கும் அத்தானிக்கும் ஒரு ஓட்டு தான். செத்தால் புதைப்பதற்கு 6 அடி நிலம் இல்லாத ஒரு ஏழைக்கும் ஒரு ஓட்டு தான். பொல்லாத பணக்காரன் அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான். பொறிக்கடலை தின்ன முடியாத எங்கள் ஆர்கே நகர் பொக்கைவாய் கிளவிக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு ஓட்டின் மூலம் தான் கேட்டை மாற்ற முடியும். The revolution not by bullets but by ballots. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சியை ஓட்டுகளின் மூலம் செய்ய வாருங்கள். அந்த நாள் ஏப்ரல் திங்கள் 23. தகப்பன், தகப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், இன்ப நிதி வழங்கும் பராசக்தி. அது பாராசக்தியாகி போய்விட்டது. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு திமுகவை கடத்துவதற்கு ஒரு குடும்பம் எத்தனிக்கிறது. இந்த ஆக்டோபஸ் கரங்களிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்க யாராலும் முடியவில்லை. ஒருவனால் முடியும் என்றால் அவன் பெயர் விஜய் என்று எங்கள் தலைவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில் அங்கே அவருக்கு வெள்ளி நாற்காலி போடுகிறார்கள். வெள்ளியினால் செய்த நாற்காலி. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி அணிவதற்கு வக்கில்லாத ஏழை பெண்கள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி. யார் ஊர்காலியோ அறுத்து கொண்டு போட்டான் ஒருவன். 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள என் அண்ணன் ஸ்டாலின் அந்த நாற்காலியில் உட்கார மாட்டார் என்று நான் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்ததுதான் அதாவது காலுக்கு மேல் கால் போட்டு உட்காருகிறார். அன்றைக்கே என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், ஸ்டாலின் நீ வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய், உன்னுடைய முதலமைச்சர் நாற்காலி நகர்ந்து பனையூருக்கு போகிறது என்று எழுதினார். When Rome was burning, Nero was fiddling. ரோமாவரி நகரம் தீப்பற்றி எரிகிற பொழுது விடில் வாசித்த நீரோ மன்னனுக்கு நிகரானவர்கள் நீங்கள். உங்களை அப்புறப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது. எடப்பாடி பழனிசாமியால் முடியாது. அவரை டெல்லியிலேயே காயப்படுத்தித்தான் அனுப்பியிருக்கிறார்கள். வேறு யாருக்கும் முடியாது. எங்களால் மட்டும்தான் முடியும். எங்களால் மட்டும்தான் பொழுது விடியும். ஆகவே ஏப்ரல் 23 அதிகாலையிலே வந்து வாக்களித்து விடுங்கள். கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள். எஸ்ஐஆரை தாண்டி செய்வார்கள் அவர்கள். கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள். சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவங்க அவங்க. சிவாஜி கணேசனை யாருக்கும் தெரியாது. எல்லா நடிகர்களுக்கும் கண்கள் பேசினால் சிவாஜி கணேசனுக்கு அங்கம் பேசும். அந்த நடிகருடைய ஓட்டை போட்டாங்க. போக்ஸ் ரோட்ல அவருடைய வாக்குச்சாவடிக்கு ஒரு கண்டசா கார்ல இருந்து கம்பீரமாய் இறங்கி ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு அவர் அப்படியே வாக்குச்சாவடிக்கு, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி எம்கல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று நட்டாயா, கஞ்சி கலையும் சுமந்தாயா, பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது, யாரிடத்தில் கேட்கிறாய் வரி வட்டி என்று அவர் வசனம் பேசிக்கொண்டே வாக்குச்சாவடிக்குள் வந்து என்னுடைய பூத்து சிலிப்பை கொடுங்கள் என்று கேட்டார். பூத்தில் இருந்தவன் சொன்னான், உன் ஓட்டை ஏற்கனவே ஒரு கணேசன் போட்டுவிட்டு போய்விட்டான். சிவாஜி கணேசன் ஓட்டையை போட்டவர்கள். நான் மாவட்ட செயலர் சுறாவுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாக்குகள் அனைத்தையும் 10 மணிக்குள்ளேயே பதிவு செய்து விடுங்கள். பார்க்கிற வேலை தான். எல்லா வாக்குச்சாவடியிலும் மழ 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 மழவென்று காரப்பறவையின் கலகரம் என்னும் ஓசையை விட உன்னதமான ஓசை, யானையின் பிளிரல் ஓசை விட உன்னதமான ஓசை, கர்ஜிக்கும் சிங்கத்தின் ஓசை விட கனத்த ஓசை, என் தாய் தயிரை கடைகிற பொழுது வருகிற மத்த ஓசை,
உழவர்கள் உழவோட்டும் பொழுது அவர்கள் ஏரோட்டு பாடுகிற அந்த ஓசை, ஆழக்கடலின் ஓசை, ஆலயமணியின் ஓசையை விட விசிறியின் ஓசை வலிமை உள்ளதென்பதை நிரூபிக்க வாக்களியுங்கள் விசிறிக்கு, வாய்ப்பளியுங்கள் தளபதி விஜயின் வேட்பாளருக்கு என்று சொல்லி